தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறைக்கான் உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறைக்கான் உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்மிக்க சகோதரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்க வேண்டிக் கொள்வோம். இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், இறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே கண்ணன் தர்ஷினி, மரியதாஸ் விஜி, ரஸ்டன் பேர்ட், டெரிஷன் பேர்ட் என்பவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பாக அவர்களுக்காக வேண்டுவோம். அவர்களுக்கு இறைவன் வளமான எதிர்காலத்தை அளிக்கவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்காக வேண்டுவோம். ரம்யா ஐங்கரன் வேலை கிடைத்தமைக்காக நன்றி கூறி இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். அவருடைய நன்றியையும் ஆண்டவர் ஏற்று அவரை ஆசீர்வதிக்க அவருக்காக வேண்டுவோம். வேண்டுதல் பலியாக 2 அடியார்கள் நோயிலிருந்து குணம் பெற வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய நம்பிக்கையை முன்னிட்டு இறைவன் அவர்களுக்கு சுகத்தை குணத்தை அளித்திட வேண்டுமென்று அவர்களுக்காக வேண்டுவோம். இறைபதம் அடைந்த பியாட்ரிஸ் பேட்ரிக், முருகேஷ் ஞானப்பிரகாசம், நல்லையா ரெபேக்கா, நல்லையா கிளேட்டன் சுதந்திரநாயகி தேவி, எரிக் சந்திரகுமார், ரஞ்சன் மெலக்கியாஸ், கப்ரியல் ஃப்ளோரா மரியா, மணிபால் திரேசம்மா, ராசமணி மித்திரன், தம்யான் சேகர், பஸ்டியாம்பிள்ளை மரியதாஸ், அந்தோனி பிள்ளை மத்தினம்மா, பஸ்டியாம்பிள்ளை பீட்டர், சுபமாலை சிறில் மேரி மார்க்ரெட், சிறில் ஜொலாண்ட் ஆண்டனி, சிறில் எட்வின் ஜெயராஜ், அந்தோனி பிள்ளை இம்மானுவேல் சூசன் அம்மா, இம்மானுவேல் ஐசரா, நீக்லான் பர்னாந்து திரேசம்மா, பர்னாந்து அலோசியஸ் சின்னவன், கெல்வின் தயான் கெமில்டன், ஜான் செலஸ்தீனா ஜூட் கமரோன், ஜேசுதாஸ் முரளிதரன், அந்தோனி பிள்ளை குலபோடிசியஸ், அருட்பணி நேசநாயகம், அருட்பணி எட்மன் மைக்கேல், அருட்பணி லக்ஷ்மன், அருட் சகோதரி கிறிஸ்டா மரியதாஸ், மறை ஆசிரியர் ஆரோக்கியநாதர், சுபமாலை சிறில், மனுவேல் லெபோன்சியஸ், மரியரத்னம் ஃபிலோமினா, பேட்ரிக் கிரகோரி விக்டோரியா, கிரகோரி ஆண்டனி பிரான்சிஸ், விஜயன் மேரி ஷியாம்லா, ஜேக்கப் ரோமான் நெல்லம்மா, ஆண்டன் சிறில் பென்சஸ், ராசமணி மித்திரன் இவர்களுக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்கள் மேல் தம்முடைய அளவு கடந்த கருணையையும் இரக்கத்தையும் பொழிந்து இவர்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
இவர்களுக்கு நித்திய சமாதானம் அளிக்க இவர்களுக்காக வேண்டுவோம். இந்த பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இன்றைய தினத்திலே மாதத்தின் முதல் வெள்ளியாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்திலே எங்களுடைய பக்தி மேலும் சிறந்து வளர வேண்டிக் கொள்வோம். பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி உள்நக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் ஜூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல் தலை குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவி சாய்க்கவும் இல்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்து விட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும்.
உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே கடவுளே வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய வருமில்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். இரக்கம் நமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை இரட்சியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். கடவுளே, உமது மாட்சியை முன்னிட்டு உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்களது எங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாவுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரையும் தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கின்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்மிக்க சூரங்களே, இன்றைய நற்செய்தியானது மனமாற்றத்திற்கான அழைப்பாக இருக்கின்றது. திருவிவிலியத்திலே அன்பு, மன்னிப்பு, மனமாற்றம், நம்பிக்கை ஆகிய விடயங்கள் அடிக்கடி இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் மனமாற்றத்திற்கான அழைப்பு.
திருமுழுக்கு யோவான் தம்முடைய பணியை ஆரம்பிக்கும்போது மனம் மாறுங்கள் என்று ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பும் அவ்வாறு தான் ஆரம்பிக்கின்றது. மனிதர்களாகி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இயல்பின் காரணமாக, மனித இயல்பின் காரணமாக தவறுகின்ற தன்மை இருக்கின்றது. நாங்கள் வாழ்கின்ற சூழல் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற பலவிதமான ஊடகங்கள், பலவிதமான தவறான போக்குகள், கருத்துக்கள், இவையெல்லாம் மனிதனுடைய இயல்பிலே அவனை தீய செயல்களுக்கு தூண்டுபவையாக இருக்கின்றன, தீய சிந்தனைகளை அவனுக்கு விளைவிப்பவையாக இருக்கின்றன. ஆகவே இவற்றின் மத்தியிலே மனிதர்களாகிய நாங்கள் அறநெறிப்படி வாழ்வதற்கு, கிறிஸ்தவ நெறியிலே சிந்திப்பதற்கு, அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பதற்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியின் மதிப்பீடுகள் படிப்பினைகளின்படி நடக்க வேண்டும். அதற்கு முதன்மையானது மனம் மாற்றம். மனம் சரியான நிலையிலே இருக்கும்போதுதான் இவற்றினுடைய தாற்பயங்களை நாங்கள் உணர முடியும். நாங்கள் உணரும் பொழுதுதான் அவற்றை பின்பற்ற முடியும். அதனால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், மனம் மாறுங்கள். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தான் கூறுகின்றார். கொராசின் நகரே உனக்கு ஐயோகேடு, பெத்சாயிதா நகரே ஐயோகேடு. ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் தீர் சீதோன் ஆகிய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சாம்பல் உட்கார்ந்து சாக்குடை அணிந்து மனம் மாறியிருப்பார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை கொண்டு எங்களுடைய இறுதி தீர்மானம் அமையும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது எங்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். அன்றாடம் திருப்பலியிலே பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஞாயிறு திருப்பலியிலே பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இறை வார்த்தைக்கு சுயமடுப்பது, இறை வார்த்தை என்பது எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, யார் யாரிடமிருந்து நல்ல விடயங்களை கேட்கின்றோமோ இவையெல்லாம் இறை வார்த்தையினுடைய மறு வடிவங்கள். ஆகவே மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய இந்த இயல்பிலே வாழ்கின்ற சூழலிலே எங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்கள் மத்தியிலேயும் இறைவன் பக்கமாக நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால், ஆன்மீகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் தொடர்ச்சியான மனமாற்றம் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அது எங்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டது. அதே வேளையிலே இறைவன் எங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்கின்றாரோ அந்த அளவுக்கு இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பார். ஆகவே எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையிலே பயன்படுத்துவோம், ஆன்மீகத்திலே வளர முயற்சிப்போம். இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கற்பிக்கும் அன்பின் தகப்பனே, அன்னையாம் திரியவையை வழிநடத்த நமக்கு புதிதாக தரப்பட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் அடுத்தவருக்கு ஊக்கமூட்டும் உண்மை அன்பின் சாட்சிகளாகவும் சக்திகளாகவும் செயற்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றான ஆண்டவரே, எமது இளையோர் மீது இரக்கமாக இருந்தருளும். தீய குணங்களாலும் தவறான பழக்கங்களாலும் மற்றும் பாலியல் பலாக்காரம் போன்ற பல்வேறு பிரச்சனையினால் வேதனைப்படும்
அனைவரையும் பல்வேறு நோய்களால் வாடுவோர் தனிமையில் இருப்போர் அனைவரையும் பாதம் தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு மனமாற்றத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேலை மீட்டு வந்து அவர்களை பக்கம் வைத்திருக்க இறைதூதர்களை அனுப்பினீர். உம்மையும் உமது திருச்சட்டத்தை மீறி நடந்தபோது அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட இஸ்ரேலை மனம் வருந்திய போது மீட்டீர். அவ்வாறு இன்று நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடும் இன்றைய சன்னிதானத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்ற எங்கள் மன்றாட்டுக்கு தயவாக செவிசாய்த்திரளும். இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தினை கூர்ந்து நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு அளித்திரளும். இந்த நன்றி பலி ஒப்புக்கொள்கின்ற அடியவர்களையும் ஆசீர்வதித்திரளும். தங்கள் நோயிலிருந்து குணம் பெற வேண்டி நம்பிக்கையோடு இடம் வருகின்ற அடியவர்களுக்கு நற்சுகத்தை அளித்திரளும். யார் யாரையெல்லாம் நினைந்து இந்த இரங்கல் பலியை ஒப்பு கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து நம்முடைய அளவு கடந்த இரக்கத்தை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை அளித்திரளும். அவர்கள் என்றும் நம்முடைய புனிதர்களுடைய தோழமையை பெற்று மகிழ்வார்களாக. இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய தொழில்துறைகளையும், எங்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய கல்வியை நிறைவாக ஆசீர்வதித்துள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நினை இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் முன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல். அணையாத தீபம் முன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல். உலகின் ஒளியாயிருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்றும் எங்களுக்கு திறக்கப்படுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை மீதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களுமே புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே எம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களை நினைந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். இன்னுள்ளம் குணமாகும் முன்னில்லமாகும், நீ வந்து இணையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய்.
இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத்தில் ஆத்மா ராகங்கள் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் உள்ளம் குணமாகும் உன்னில்லமாகும். நீ வந்து இணையால் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. ஜேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. ஜேசு என்னாலும் நீ சொந்தமே. இன்று எது வந்த போதும் என் இதயத்தில் பயமில் உன் வார்த்தை என்னை ஆழ்வதால். அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதால். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் உள்ளம் குணமாகும் உன்னில்லமாகும். நீ வந்து இணையால் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோர் அனல் கூட இளம் தென்றலாம். இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோர் அனல் கூட இளம் தென்றலாம். இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. நெஞ்சில் விருந்தாகி இணைத்தேன் விரைந்தோடி நீ வந்த ஆனந்த சங்கமங்கள். என்னில் ஆயிரம் சந்தோஷங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே இன்னுள்ளம் குணமாகும் உன்னில்லமாகும். நீ வந்து இணையால் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய். இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாய் பூபாலம் நீ இசைப்பாய். ஒரு பொன் காலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத் ஆத்மாவின் ராகம் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என்னுள்ளம் குணமாகும் உன்னில்லமாகும். நீ வந்து இணையாலும் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை
வார்த்தை சொன்னால் போதுமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. இன்று எது வந்த போதும் இதயத்தில் பயமில், உன் வார்த்தை என்னை ஆள்வதால், அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதால், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என்னுள்ளம் குணமாகும், முன்னில்லமாகும், நீ வந்து என்னையால் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன்னக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும், அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் மிதப்பது நிறைவா. நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும், அறியாயோ என் தலைவா. ஆகா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்திசையம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.